மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐக்கு தன்னாட்சி அதிகாரம் வழங்க வேண்டும், கூடுதல் அதிகாரம் வழங்க வேண்டும், சுதந்திரமான அமைப்பாக அது செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் நீண்ட காலமாக எழுந்து வருகிறது. இப்பொழுதும் அது குறித்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் மேலும் மேலும் அதற்கான பரிந்துரைகள் சிபிஐ சுயாட்சியாக இயங்க விடுமா அல்லது இன்னும் கடிவாளத்தின் பிடியிலேயே சிபிஐ இருக்க வேண்டியிருக்குமா என்ற பல சர்ச்சைகளை எழுப்பிக் கொண்டு சமூக ஆர்வலர்களும் அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களும் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இது பற்றிய விவாதத்தில் பங்கேற்பதற்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் வழக்கறிஞர் வானதி சீனிவாசன் அவர்களும், தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் துணைத் தலைவர் திரு ராஜேந்திரன் அவர்களும், சமூக ஆர்வலரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான திரு பிரசன்னா அவர்களும் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கின்றனர். அவருடன் இது பற்றி நாம் விவாதிப்போம். மதுரையிலும் இந்த விவாதத்தில் பங்கேற்பதற்காக எவிடன்ஸ் அமைப்பினுடைய நிர்வாக செயல் இயக்குனர் திரு கதிர் அவர்களும் சமூக ஆர்வலரான அவர்களும் நம்முடன் இந்த விவாதத்தில் பங்கேற்கிறார். அனைவருக்கும் நாம் வணக்கம் கூறி இந்த விவாதத்தை நாம் தொடங்கலாம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். இன்றைக்கு இப்ப மேடம் உங்கள்கிட்டயே நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு சிபிஐ குறித்து, சிபிஐக்கு வந்து நிறைய சிபிஐ மத்திய அரசு பயன்படுத்துது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை இப்ப சமீப காலமா பாஜக எழுப்பிக் கொண்டிருக்கிறது. பல எதிர்கட்சிகளும் கூட எழுப்புகின்றன, இடதுசாரி கட்சிகள் கூட எழுப்புகின்றன. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் ஆட்சியின் போது கூட இதே குற்றச்சாட்டுகள் திரு வாஜ்பாய் மீதும் அப்போதைய ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதா மேலும் எழுப்பப்பட்டன. இப்ப அதற்கு ஒரு தன்னாட்சி அதிகாரம் வழங்க வேண்டும், கூடுதல் அதிகாரம் வழங்க வேண்டும் என்ற இந்த முனைப்பான நடவடிக்கைகளை ஜெட்லி அவர்கள் குற்றச்சாட்டு இருக்கிறார். அதை பற்றி நீங்க என்ன? இப்போ இந்த சிபிஐக்கு தன்னாட்சி கொடுக்கணும், அதிகமான சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் சொல்கின்றன, அல்லது காங்கிரஸ் கட்சி பிடிக்காத கட்சிகள் சொல்கின்றன, சமூக ஆர்வலர்கள் சொல்கிறார்கள், அல்லது மனித உரிமை பேசுபவர்கள் கூறுகிறார்கள். அப்படிங்கறதெல்லாம் இப்ப அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டிடுச்சு. இப்ப ஏன் இப்போ இவ்வளவு அவசர கதியிலே மத்திய அமைச்சரவை ஒரு தனியாக ஒரு பிரதமர் ஒரு குழுவினை அமைத்து இந்த சிபிஐக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கறத பத்தி தீவிரமா யோசிக்கிறாங்கன்னு கேட்டா, இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள், முக்கிய வழக்குகள், இதை பற்றியெல்லாம் ஒவ்வொரு முறையையும் எப்படி உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்து அதன் பின்னால் இவர்கள் நடவடிக்கை எடுத்தார்களோ அதே மாதிரிதான் இப்பவும் நடந்துட்டு இருக்கு. ஏனென்று கேட்டால், நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடினுடைய வழக்கில் விசாரணையின் போது உச்சநீதிமன்றம் கூண்டு கிழி என்று சிபிஐ வர்ணித்தது. நீங்கள் உங்க பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸுக்கு நீங்க இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னால் மத்திய அரசாங்கத்தை பார்த்து உச்சநீதிமன்றம் இவர்களுக்கு தன்னாட்சி கொடுப்பதற்காக சுதந்திர அமைப்பாக இருப்பதற்கு நீங்கள் என்ன முடிவு செய்ய போகிறீர்கள், அதற்கான விளக்கத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகுதான் இவ்வளவு அவசர கதியில 3 மினிஸ்டர் போட்டு அதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் போட்டு வரக்கூடிய இப்ப சுப்ரீம் கோர்ட் திறந்திருக்குது. வரக்கூடிய 10ஆம் தேதி அவனுடைய வழக்கு விசாரணையின் போது அவர்கள் கொடுப்பதற்காக இப்போது இந்த அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். இது ஏதோ தானாகவே காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்கின்றனவே, நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நம்மை பற்றி தவறாக கருதுகிறார்களே, அதனால நம் மீது இருக்கிற களங்கத்தை துடைப்பதற்காக நாம் இதை செய்ய வேண்டும் என்று செய்யவில்லை. உச்சநீதிமன்றம் சொன்னதற்கு பின்னால் இந்த வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதுவும் முழுமையா செஞ்சிருக்காங்க கேட்டான அந்த கமிட்டியோட ரிப்போர்ட் இன்னும் அபிஷியலா வெளியில் வந்ததுக்கு அப்புறம் இதை பத்தி ஒரு பிராட் டிஸ்கஷனுக்கு போலாம். பட் ஆனாலும் கூட மீடியாக்களில் வந்திருக்கிற செய்திகளை பொறுத்த வரைக்கும் செயல்பாடுகள், அதனோட அப்பாயின்மெண்ட்ல அவங்க ரெக்கமெண்டேஷன் இதுவாக இருக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது பின்னால டிஸ்கஷன்ல பார்ப்போம். இப்ப ராஜேந்திரன் சார், அதாவது இன்றைக்கு சிபிஐக்கு தன்னாட்சி அதிகாரம் வழங்க வேண்டும், கூடுதல் அதிகாரம் வழங்க வேண்டும் என்ற நடவடிக்கையை மத்திய அரசு தன்னிச்சையாக தொடங்கவில்லை, உச்சநீதிமன்றத்தினுடைய வலியுறுத்தலின் பேரில் தொடங்கியிருக்கிறார்கள் என்ற கருத்தை மேடம் முன்வைக்கிறாங்க. அவங்க சொல்ற கருத்து தப்புங்கிறதுக்கு ஆதாரம் அவங்க ஜெட்லியே இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சிபிஐக்கு தனி அதிகாரம் வழங்க வேண்டும் என்று அரசு ஏற்கனவே முடிவு செய்து ராஜ்யசபா செலக்ட் கமிட்டி இந்த சிபிஐக்கு தன்னதிகாரம் வழங்க வேண்டும் என்று ஒரு ரிப்போர்ட்டை தயார் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை நீங்க சிபிஐ சுப்ரீம் கோர்ட்ல கேட்கும்போது கொடுக்காம இப்பயே ஒரு தனி குழுவை போட்டு அதுக்கு தனி குழுவை போட்டு பரிந்துரைக்காக ஒரு தேர்வு குழுவை போட்டு அதுல நீங்க எழுதி சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஏற்கனவே எழுதி வச்சதை ஏன் நீங்க சமர்ப்பிக்கல அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்கும் போது அது எப்படி ஆகும்? சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேம்மா.
சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து இந்த தன்னாட்சி அட்டானமி வழங்க வேண்டும் சிபிஐக்கு என்று காங்கிரஸ் நினைத்தது, காங்கிரஸ் அரசு நினைத்தது என்பது தவறு. இன்னொன்னு அந்த அம்மா சொன்னாங்க கோர்ட்ல வந்து ஹார்ட் ஆஃப் த ரிப்போர்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி, அதே தப்பு. ஜட்ஜு சொல்றாரு ஹார்ட் ஆஃப் த ரிப்போர்ட் சேஞ்சுன்னு. ஆனா சிபிஐ டைரக்டர் சின்ஹா சொல்றாரு the central team has not been altered அப்படின்னு சொல்றாரு. அதை ஜட்ஜு வந்து அப்ஜெக்ட் பண்ணல. நான் சொல்றேன் ஹார்ட் ஆஃப் த ரிப்போர்ட் சேஞ்ச் ஆயிருக்கேன் ஜட்ஜு, நீ இந்த மாதிரி சொல்றிய அப்படின்னு எதிர்ப்பு சொல்லியிருக்கணும்ல, சொல்லவே இல்லை. எதுக்கு எதிர்ப்பு சொல்லல? பிகாஸ் அது வந்து சேஞ்ச் ஆகல. ஹார்ட் ஆஃப் த ரிப்போர்ட் சேஞ்சுங்கிறது ஆகல. அப்படி சேஞ்ச் ஆயிருந்தா அதை அவங்க ரிட்டர்ன் ஆஸ் கொடுத்துருக்கணும். அந்த சிபிஐ டைரக்டர் சின்ஹா வந்து டீம் ஆஃப் த ரிப்போர்ட் ஹஸ் நாட் பீன் ஆல்டர்டுங்கிறத கொஞ்சம் கூட ஆல்டர் பண்ணலங்கிறது இல்ல, ஆல்டர் பண்ணேங்கிறது சொல்லும்போது ஜட்ஜு, எந்த ஜட்ஜும் 3 ஜட்ஜ் இருந்தாங்க, யாராவது சொல்லியிருக்கணும்ல நாங்க ஹார்ட் ஆஃப் தி ரிப்போர்ட் சேஞ்ச் ஆயிருக்குங்கிறோம், நீ எப்படி அப்படி சொல்லலாம்னு சொல்ல அதை எதிர்ப்பு தெரிவிக்கல. ஒண்ணு. ரெண்டாவது, இட் இஸ் ஒன்லி ஓரல் அப்சர்வேஷன், இட் இஸ் நாட் ரிட்டர்ன்டு. ஓரலா வாய்மொழியாக சொல்லப்பட்டதே ஒழிய இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்குன்னு அந்த ரிட்டர்ன்ல எழுதியிருக்கான அதுவும் கிடையாது. சரி, அதுதான் இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க, அதுதான் இல்ல. எவ்வளவு அதுல இவங்க மத்திய அரசினுடைய மத்திய அமைச்சரும் அதிகாரிகளும் அதில் என்னென்ன திருத்தங்கள் செய்தார்கள், அந்த திருத்தத்தினால் எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கு, யார் யார் அதில் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், அதனால் எந்த வகையில் இது ஒன்று யாராவது சொல்லியிருக்கணும்ல, ஜட்ஜோ அல்லது சிபிஐ டைரக்டரோ சொல்லியிருக்கணும். இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ த ஜட்ஜ்மெண்ட் we can criticize judgment. இந்த ஜட்ஜ்மெண்டே தப்பு இல்ல. இப்ப இன்றைக்கு வந்து அந்த சிபிஐ ஜட்ஜ்மெண்டே தப்புங்கிறது அடிப்படையில எனக்கு, அதாவது யாரோ ரோட்ல போறான், கார் ஓட்டுறான், ஒரு அனாதையை அடிச்சு சாகடிச்சுட்டா அது கொலை இல்லையா? கொலைதான். நான் ஒரே ஒரு கேள்விதான், why the Supreme Court clearly emphasizedly asked the question, why you are showing the report to your political master? ஏன் உங்களுடைய அரசியல் முதலாளிகளிடம் ஒரு நீதி முடிச்சறீங்க, முதலாளிகளிடம் காட்ட வேண்டிய ஒரு அறிக்கையை எப்படி நீங்கள் ஏன் உங்களுடைய அரசியல் முதலாளிகளிடம் காட்டினீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்குது. நான் சொல்றேன், ஒரு சுப்ரீம் கோர்ட் ஓரலா கேக்குது, ரிட்டனா கேக்குது அப்படின்னு இல்ல. இந்த நீங்க இந்தியாவினுடைய அரசியலமைப்பு கட்டமைப்பினுடைய அந்த கட்டமைப்பையே தாங்கி நிற்கிற ஒரு அமைப்பு தான் உச்ச நீதிமன்றம். அந்த உச்ச நீதிமன்றம் நீ யாரை கேட்டு இவ்வளவு தூரம் நீ கொண்டு போய் வச்ச, இது எந்தெந்த, அதாவது எந்த ஒரு ஆட்சியிலையும் நடக்காத, எந்த ஒரு ஊழல் குறித்து நடக்காத உச்ச நீதிமன்றம் கேக்குது. அவர் டு அவர் பேசிஸ்ல நீ எனக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். கோல்கேட் ஸ்கேம்ல, நிலக்கரி ஊழல்ல அவர் டு அவர் நீங்க இந்த ரிப்போர்ட்டை எங்க கொண்டு போய் வச்ச, என்ன பண்ண, யார் பார்த்தா, என்ன திருத்தின, இசு வாசு கமா எதெல்லாம் திருத்தினியோ அதெல்லாம் நீ நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கணும்னு ஒரு உத்தரவை போடுது. அத ஐயா அசால்ட்டா இல்லவே இல்ல, அப்படிப்பட்ட நிகழ்வே இல்ல. ரிசைன் பண்ணாரு அஸ்வின் குமார். why he resigned? He should not have resigned because every minister got vetting power. Every minister got vetting power. ஒரு சாரி, every minister got vetting power. நீங்க இந்தியாவுல ஒரு நான் சொல்றேன் கேட்டு அப்புறம் பேசுங்க. இல்ல தாராளமா, நீங்க இன்னொரு வரைக்கும் நாங்க சொன்னதெல்லாம் பொறுமையா கேக்குறோம். நீங்க தான் சொல்றீங்களே ஓரலா சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா அந்த ஜட்ஜ்மெண்ட் நாங்க வந்து அப்படியே ஏத்துக்க முடியுமா அப்படிங்கிற ரீதியில நீங்க வந்து பேசுறீங்க. ஐயா தயவு செஞ்சு அந்த கருத்து தவறு கிடையாது. நான் கேக்குறது நீங்க பதில் சொல்லுங்க. சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஹார்ட் ஆஃப் த ரிப்போர்ட் சேஞ்ச் அவர் சொல்றாரு ஜட்ஜ். அதுக்கு சின்ஹா என்ன சொல்றாரு, the central team had not been ஆல்டர்ட் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? அப்ப ஜட்ஜ் வந்து பதில் சொல்லணும்ல. ஐயா சின்ஹா பெரியவரா அல்லது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி பெரியவரா? பெரியவர் இல்லங்க, அதுதான் ஐயா கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இதில் பெரியவர் சிறியவர் என்ற கருத்தே கிடையாது. எது நியாயம் அதுதான் முக்கியம். உச்ச நீதிமன்றம் தவறு செய்தது இருங்க மேடம் சொல்றதே நம்ம ஒரு வார்த்தை கேட்கலாம். உச்ச நீதிமன்றம் தவறு செய்தது உங்களோட கருத்தா இருக்கு. நான் சொல்றேன், உச்ச நீதிமன்றத்துல வந்து அந்த ஜட்ஜ் சரிங்க பதில் சொல்றது விடுறீங்களா? நீங்க சொல்றீங்க திருப்பி சென்ட்ரல் டீம் நாட் சேஞ்ச். நாங்க வந்து சின்ஹா வந்து அப்படி சொல்லல இப்படி சொல்லல. பேசிக்கான ஒரே விஷயம் சுப்ரீம் கோர்ட் கேட்கிறது, அதாவது வழக்கு என்பது பிரதமருடைய அலுவலகம் சம்பந்தப்பட்ட வழக்கு. இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட அறிக்கையை நேரடியாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் போது யார் குற்றவாளியோ
குற்றவாளியின் கூட குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்கிட்ட போய் உங்களை பத்தி நாங்க இந்த ரிப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி இருக்கிறோம் கோர்ட்டுக்கு காட்டலாமான்னு கேட்கிற இந்த அடிப்படை விஷயம் இருக்குது இல்லையா, அதுதான் இன்று பிரச்சனை. சென்ட்ரல் டீமுக்கு உள்ளேயே போகலீங்க, கேஸ் வந்து மெரிட்டுக்கு விசாரணைக்கு வரவே இல்லை. நாங்க இப்ப கேட்கறது எல்லாமே குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருக்கின்ற அலுவலக அதிகாரிகள், அமைச்சர்கள், பிரதமர் அவர்களிடம் போய் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுக்கு உங்கள் மீதான பதில் இதுதானவான்னு நான் ஒரு ஆபீசர் கேட்கிறாரு பாத்தீங்களா, இந்த அடிப்படை தான் இன்னைக்கு விவாதமா இருக்குது. சிபிஐ கண்ணாட்சி அதுதான் அர்த்தம். ஒரு சட்ட அமைச்சகத்துக்கு அந்த ஒரு இதை படிக்கிறதுக்கான ஒரு இது அதுதான் சொல்றேன். சட்ட அமைச்சகத்துக்கிட்ட நீங்க வந்து ஒப்பீனியன் கேட்கலாம். வழக்கமா எங்க நடைமுறை என்ன, சட்ட அமைச்சகம் யாரு வைக்கலன்னு முடிவு பண்ணுவாங்க. பட் சிபிஐக்கு வந்து இங்க ஒரு தனி கவுன்சில் இருக்காரு. தனி கவுன்சில் வந்து அவர் அப்பீல் ஆகி கோர்ட்ல என்ன இன்வெஸ்டிகேஷன் இருக்குதோ அதை வந்து ஃபைல் நேரடியா கொடுக்கறதா வழக்கம். நீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க மற்ற இலாக்காக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கூட இவர்கள் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி இருந்தால் யாரையும் தவறாக நினைத்திருக்க மாட்டான். திருப்பி நான் சொல்றது என்ன, குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருக்கின்றவர்களிடமே ஒரு அரசாங்க அமைப்பு கொண்டு போய் காட்டும் போதுதான் இந்த பிரச்சனை என்று உருவாகி விளக்கம் நான் சொல்லலாம் நினைக்கிறேன். டிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1963ல வந்து சிபிஐ கொண்டு வராங்க. சிபிஐக்கு யாருமே மாஸ்டர் கிடையாது. ஒரு நடுவன் புலனாய்வு அமைச்சகத்திற்கு யாருமே தலைவர் கிடையாது. அவர்களாக ஒரு இயக்குனர் குழு, அந்த இயக்குனர் குழு ஒரு வழக்கறிஞர் இருக்கிற போது யார் எதுக்கு வந்து மத்திய புலனாய்வு வந்து அமைச்சர்களை லா மினிஸ்ட்ரியை நாடணும் அப்படின்னா ஃபார் தேர் பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், பொருளாதாரத்தில் அவர்களுடைய பொருளாதார கட்டமைப்புக்கு இன்னைக்கு ப. சிதம்பரம் மரியாதைக்குரிய அமைச்சர் ப. சிதம்பரம் உள்ளிட்டவர்கள் கொண்டு வந்திருக்கிறதுல என்ன சொல்றாங்கன்னா நிதி அதிகாரம் கூட உரிமை அதிகமாக வழங்கப்படுவதுன்னு ஒரு பெரிய பாயிண்ட் வைக்கிறாங்க. நீங்க பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல வர்றப்ப பினான்சியல் கொஸ்டின் தான் நீங்க கேட்கணுமே தவிர யூ ஷுட் நாட் நீங்க போய் ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு அந்த டாக்குமெண்ட்டை வந்து இது சரி இது தவறுன்னு பிஎம்ஓ மினிஸ்டரோட செக்ரட்டரி, பிஎம்ஓ ஆபீஸ் செக்ரட்டரி, கோல்கேட் மினிஸ்டர் செக்ரட்டரி, லா மினிஸ்டர், இது நடைமுறையிலே இல்லாத ஒரு விஷயம். இல்ல இப்படி வந்து உங்களுக்கு ஒரு நிமிடம் அதாவது சிபிஐ என்கின்ற ஒரு புலனாய்வு அமைப்பு, ஒரு நாட்டினுடைய ஒரு உச்ச அதிகாரம் கொண்ட ஒரு புலனாய்வு அமைப்பு தனித்தீவாகவே செயல்பட முடியுமா, மத்திய அரசுடன் முழுக்க ஒட்டாமல்ங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. இருங்க, நம்முடைய கதிர் என்ன சொல்கிறார் என்று கேட்போம். வணக்கம் கதிர் சார். சார் வணக்கம் சார். இந்த இரண்டு கட்சிகளையுமே சொல்றேன், பிஜேபி காங்கிரஸ் மாறி மாறி குற்றச்சாட்டு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலம் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. சிபிஐ அப்படி நீங்க இப்ப மட்டும் நடக்கல, 2003 இதுவே ஏற்கனவே வாஜ்பாய் பீரியட்ல இருக்கக்கூடிய சிங் ஜூடியோர் சொல்லக்கூடிய ஃபாரஸ்ட் மினிஸ்டர் ஏற்கனவே ஒரு ஆஸ்திரேலியா கம்பெனி கிட்ட பணம் வாங்கினதை வந்து எல்லா ஊடகத்திலும் அது சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வந்து நடத்தினாங்க. அது உரிய முறையில கொண்டு வரல. அதை வந்து உச்சநீதிமன்றமே கண்டிச்சது பிஜேபி பீரியட்ல. அடுத்தது காங்கிரஸ் காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம சொல்ற மாதிரி இந்த நிலக்கரி ஊழலை நம்ம இப்ப வெளியிட்டு காட்டுறோம். இப்ப என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இந்த சிபிஐ அப்படின்றது வந்து ஒரு தன்னிச்சையான துறை இல்லை. இது வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய கைப்பாவியா இருக்கின்றது எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய உண்மையாக தான் இருக்குது. காங்கிரஸ் பிஜேபி ரெண்டு கட்சிகளை மட்டுமே வச்சு பார்க்க முடியாது. ஒவ்வொரு கட்சியுமே குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. இதே அகமதாபாத்ல 2004 நடந்த ஃபேக் என்கவுண்டர்ல மோடிக்கு எதிராக மோடி என்ன சொல்றாருனாக்க, இது வந்து சிபிஐ எனக்கு எதிராக காங்கிரஸ் அரசாங்கம் தூண்டுகிறதுன்றாங்க. இப்படி ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் இது மாதிரியான விளையாட்டுகள்ல இருக்கிறாங்க. இப்ப இந்த டெல்லி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆக்டின் அடிப்படையில் தான் சிபிஐ கொண்டு வந்தாங்க, தவிர சிபிஐக்குன்னு ஒரு ஆக்ட் கிடையாது இதுவரை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சிபிஐ அப்படின்னா ஒரு துறை இருக்கு அப்படின்னாக்க, ஒரு பக்கம் நம்ம சொன்னாலும் கூட இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்டோட சிபிஐ கன்வெக்ஷன் ரேட் வந்து அதிகமா இருக்கு, 67 விழுக்காடு இருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா. ஆனா என்ன இருக்கு, ரெண்டு விஷயம் நம்ம நல்லா தெளிவா இருக்க வேண்டியது இருக்கு. சிபிஐ மீது ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஸ்டேட் போலீஸ வந்து அவ்வளவு புலனாய்வுல வந்து இங்க கோட்டை விட்டுட்டு இருக்காங்க. ஸ்டேட் போலீஸுக்கு இருக்கக்கூடிய இருக்கு. ஆனா சிபிஐ அப்படி கிடையாது. சிபிஐ என்பது நிபுணத்துவம் ஏனென்று சொன்னால் அரசாங்கம் பண்ணுகிற ஸ்டேட்மெண்ட் பண்ணுகிற வயலன்ஸ் வந்து புலனாய்வு செய்வதனால அதுக்கு அதிகமான கூடுதலான ஒரு கவனத்தை நம்ம கொடுக்கிறோம். ஆனா ரெண்டு விஷயத்துல கோட்டை விடுறாங்க. ஒன்னு ஸ்கில் வந்துட்டு பாத்தீங்கன்னா பாகுபாடு இருக்குன்றாங்க, ஸ்கில்லிலேயே அவங்க கோட்டை விடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, சிபிஐ இவங்க சொல்ற அதே நம்ம மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய காரணம் நான் சொல்றேன் அலசுறேன். அப்படி அலசி பார்க்கிற போது சிபிஐ மீது நமக்கு எதுக்கு ஆர்வம் வருது அப்படின்னா, ஸ்டேட் போலீஸ் வந்து இங்க சரியா இல்லைன்றதுனால தான் சிபிஐ மீது ஆர்வம் இருக்கு. ஆனால் சிபிஐ என்ன பண்றாங்கன்னா பல வழக்குகள்ல சொல்றாங்க. இப்ப நடந்த ஒரு என்கவுண்டர், தாரா சிங்குடைய என்கவுண்டர் வழக்குல
தலைமை காவலருக்கு வந்து சிபிஐ என்ன பண்ணிருக்காங்க, தண்டனை கொடுத்திருக்காங்க. அதுல முக்கியமான குற்றவாளியா இருந்த ஏடிஜிபி விடுதலை பண்ணியிருந்தாங்க. அப்ப அந்த காரணங்கள்ல வந்து உச்சநீதிமன்றம் கூட்டு போடுது. என்ன நீங்க இப்படி எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு பக்கம் மெயினா இருக்கக்கூடிய சார்ஜ் ஷீட்ல பாத்தீங்கன்னா இவர் தான் குற்றவாளின்றாங்க, மெயினான குற்றவாளியை விட்டுட்டு நீங்க இப்படி பண்றீங்கன்றாங்க. அப்ப சிபிஐல இருக்கக்கூடிய மிக பிரச்சனை என்னன்னாக்க பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட். ஆளுங்கட்சி என்ன செய்யறதோ, எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அந்த ஆளுங்கட்சிக்கு வளைந்து கொடுக்கிற வேலையை ஒன்று செய்கிறது. இரண்டாவது அந்த வழக்கை இழுபறி செய்யறது. ஒரு வேலை வந்துட்டு நீதிமன்றம் ஒரு அழுத்தம் கொடுத்துச்சுன்னா ஒரு இழுபறி பண்ணி அதை ஒரு முடிவு இல்லாம இருக்கு. இப்படிதான் சிபிஐனுடைய ஒரு மோசமான போக்கு இருக்கு. அதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. தொடர்ந்து பேசலாம் கதிர். இப்ப ராஜேந்திரன் சார், அதாவது நாம் பேசுகின்ற விவாதம் ஒரு குறிப்பிட்ட வழக்கை பற்றியோ அல்லது குறிப்பிட்ட நிகழ்வை பற்றியோ இல்லை. பொதுவாக சுயேட்சையான அமைப்புகள் என்று நாம் வரையறுத்திருக்கின்ற சில அமைப்புகள், குறிப்பாக புலனாய்வு அமைப்பு என்பது ஒரு சுயேட்சையாக செயல்பட்டால் மட்டுமே ஒரு நாட்டிலே பெரிய அளவிலான முறைகேடுகள் போன்றவற்றை களைய முடியும், எடுக்க முடியும். இதிலே வந்து அரசியல் கலக்கக்கூடாது, அல்லது அரசியல் பழிவாங்கல் இருக்கக்கூடாது, அல்லது பொலிட்டிக்கல் பிளாக்மெயில் இருக்கக்கூடாது என்பதெல்லாம் தான் இப்பொழுது பேசப்படுகின்ற விஷயம். அப்படி இருக்கும்போது தேவைப்பட்டால் ஒரு வழக்கை முழுவீச்சில் மேற்கொள்வதும், இல்லாவிட்டால் அதற்கு ஒரு வேகத்தை கட்டுப்படுத்துவதும், இந்த ஒரு கடிவாளத்தை மத்திய அரசு கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் எல்லோரும் சொல்கின்ற குற்றச்சாட்டு. இப்பொழுது நம்முடைய மதுரையிலிருந்து பேசிய திரு கதிர் கூட அதுதான் குறிப்பிட்டார். இதில் ஆட்சிகள் என்று நாம் சொல்லவில்லை, அரசு என்று பார்க்கும்போது அதற்கு கட்டுப்பட்டதாக தான் சிபிஐ இயங்க வேண்டியிருக்கிறதுன்னு சொல்கிறார். ஆக இதுவரை ஏற்பட்ட அந்த இதில் வந்து ஒரு தன்னாட்சி அமைப்பு என்று வரும்போது அதையும் கண்காணிப்பதற்கு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் குழுவை எல்லாம் அமைக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது, மத்திய அமைச்சர்கள் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இதுவும் கூட மறைமுகமாக சிபிஐ தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கிற செயல் தான். உங்களுக்கு வந்து அருண்ஜேட்லி வந்து அதை குறை சொல்றாரு. அப்படி இருக்கும்போது எப்படித்தான் அதை வந்து ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பாக மாற்றுவது, நீங்க சொல்லுங்க. இந்த நீங்க முதல்ல சொன்னீங்க, காங்கிரஸ் வந்து பொதுவாக எந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சிபிஐ தன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு எல்லாம் பண்றதுன்னு சொல்றீங்க. 1968 இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கக்கூடாது, சிபிஐ வந்து ஒரு இண்டிபெண்டா இருக்கணும், மேலும் இந்த கரப்ஷன் இதை இது பண்ணுங்கிறதுக்காக 1968 அப்ப இருந்த காங்கிரஸ், இப்ப நம்ம சங்கவின்னு ஒரு எம்பி இருக்காரு, அவங்க அப்பா தான் வந்து காங்கிரஸ்ல அவர் எம்பியா இருக்கும்போது இந்த லோக்பால்ங்கிற சமாச்சாரத்தை கொண்டாந்து, லோக்பால் கரப்ஷனை இது பண்றதுக்கு லோக்பால்ங்கிறது வேணும்னு முதல்ல அவங்க தான் கொண்டாந்தது. 1968 இருந்து இது நாள் வரைக்கும் இந்த லோக்பால் பில்லை கொண்டாடுறதுக்கு காங்கிரஸ் தான் முதல்ல அதற்கு வழிகோலியது. ஆனால் பல காரணங்களுக்காக அது தள்ளி போயிட்டே இருந்தது. இப்பதான் அது அந்த ஒரு முடிவுக்கு வந்து லோக்சபால இதாகி ராஜ்யசபால அது பெண்டிங் இருக்கு. ஆக இந்த சிபிஐக்கும் டைரக்ட் தனியா ஒரு இது வேணுங்கிறதுக்கு இப்போ ஒரு கமிட்டி போட்டு இப்ப சிபிஐ தனியா இருக்கணும்னா சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்றால் எலெக்ஷன் கமிஷன் மாதிரியோ அல்லது சிஏஜி மாதிரியோ செயல்பட முடியாது. சிஏஜினுடைய ஒரே வேலை போய் ஆடிட் பண்றது, கோர்ட்ல வந்து கேஸ் வந்தா இது பண்றது. பட் இது அப்படி கிடையாது. சிபிஐ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு வழக்குக்கு நீ சிபிஐ வேணுங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சிபிஐ வேணுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சிபிஐ வேணுங்க. இண்டிபெண்டா எப்படி எல்லாரும் போய் அவர்கிட்ட அவங்க வந்து எல்லாம் வந்து ஆடிட் பண்ண வர்ற மாதிரி வந்து கேட்பாங்களா அவங்க கிட்ட? ஸோ இண்டிபெண்டன்ட்ங்கிறது சர்டன் எக்ஸ்டென்ட். அந்த சர்டன் எக்ஸ்டென்ட் தான் இப்ப இந்த தேர்வு குழுவில் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் சிபிஐ இனிமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ட போய் கேட்க வேண்டியதில்லை, ஃபைனான்சியல் ஃப்ரீடம் கொடுத்துட்றாங்க. ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஆஃபீஸர்னு ஒருத்தரை போட்டு சிபிஐக்கு என்ன தேவையோ யார்கிட்டையும் போக வேண்டியதில்லை, அவங்களே பண்ணிக்கலாம்னு சொல்லி. அதே போல இது தனியா ஒரு கட்டுப்பாட்டில் இருக்குன்னு இவங்க கிட்ட திருப்பி எல்லாத்துக்கும் அங்கேயே போகக்கூடாதுங்கிறதுக்காக ரிட்டையர்ட் ஜட்ஜஸை போட்டு எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷன் அவங்க பார்க்குறாங்க. சிபிஐ மேலே ஏதாவது குற்றச்சாட்டு வந்தால் அவங்க பார்க்கறது. ஆக இந்த மாதிரி சர்டன் எக்ஸ்டென்ட், அதாவது எதில் ஃப்ரீடம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்து இப்போ புது இந்த தேர்வுக்குழு ஒரு அறிக்கையை தயார் பண்ணியிருக்கு. இன்னும் தேர்வுக்குழுவில் இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஒரு இந்த அதிகார வரம்பு என்பது வந்து என்றைக்குமே வந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இன்னைக்கு கூட வந்து ரஞ்சித் சின்ஹா சொல்றாரு வந்து இந்த ரயில்வே துறையில வந்து
பதவிக்காக லஞ்சம் பெற்ற வழக்குல வந்து நாங்க வந்து ஒரு கைது செய்யப்பட்ட ஒரு ஆபீசர் வந்து விசாரணை கூட பண்ண முடியல, அதுக்கு ரயில்வே அமைச்சர் என்ன அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆக ஒவ்வொரு விதத்திலும் வந்து அரசையே தொடர்பு படுத்தாமல் அல்லது அரசினுடைய உதவியே பெறாமல் ஒரு ஒரு விசாரணையை எப்படி நடத்த முடியும் சொல்லுங்க? ஒரு என்கொயரிங்கிறது இன்வெஸ்டிகேஷன்ங்கிறதுக்கே முதல்ல வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்டினுடைய ஹெல்ப் வேணும், ஸ்டேட் கவர்மெண்டினுடைய போலீஸ் ஹெல்ப் வேணும். இப்படி எல்லாவற்றிலும் ஒருங்கிணைந்து தானே செயல்பட முடியும் சிபிஐ. அப்படி பிரிச்சு பார்க்க முடியும். அடிப்படை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, புலனாய்வு அப்படிங்கிறது வந்து எப்பவுமே இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருடைய தனிப்பட்ட ராஜாங்கம். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் நினைச்சா கூட சாதாரணமான ஒரு திருட்டு வழக்குல இருக்கிற இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் கூட அவங்களால வந்து நீ இப்படிதான் விசாரிக்கணும்னு சொல்ல முடியாது. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை, அதுதான் சட்டம். ஆனா நம்ம தவறா வந்து அதை வந்து சம்பந்தப்படுத்தக்கூடிய ஆட்கள், நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு நான் இது ஏன் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, சிறிய குற்றங்களை கூட விசாரிக்கக்கூடிய விசாரணை அதிகாரியை நீ விசாரி என்றுதான் ஒரு உச்சநீதிமன்றம் சொல்ல முடியுமே தவிர, நீ இவர்களை விசாரி, உன்னுடைய குற்றச்சாட்டு இப்படி இருக்க வேண்டும், சார்ஜ் ஷீட் நீ இப்படி ஃப்ரேம் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்வதற்கு அதிகாரம் கிடையாது. இது வரைக்கும் எந்த வழக்கிலையும் அப்படி சொன்னதாவும் கிடையாது. நீங்க திருப்ப சுப்ரீம் கோர்ட் நேரடியாக எங்கிட்ட ரிப்போர்ட்டை கொடுன்னு கேட்பாங்களே தவிர அவர்கள் உத்தரவிட்டதாக நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. ஏன் என்று கேட்டால், இந்த நாட்டினுடைய சட்டம் விசாரணை அதிகாரிக்கு அந்த அளவுக்கு ஒரு நான் சொன்ன வானளவி அதிகாரத்தை கூட கொடுத்திருக்குது. அது வந்து இந்த நாட்டினுடைய ஒரு சிறப்பு, நம்ம வந்து கொடுத்திருக்கிறாங்க. ஆனா எங்க பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொன்னா, சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய அதிகாரிகள் நேர்மையாக, தைரியமாக, துணிவாக முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை சில சமயங்களில் ஏற்படும். அந்த சூழ்நிலைகளை எப்படி களைவது அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற டிஸ்கஷன். சிபிஐக்கு நான் சொல்றேன். இன்றைக்கு இந்த போலி என்கவுண்டர் வழக்குல விசாரணை அதிகாரிக்கு மிரட்டல்கள் வருவதாகவும் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்றும் சிபிஐ கேட்டிருக்கிறது. நான் என்ன சொல்றேன் அதுதான் சொல்ல வரேன். இந்த மாதிரி விசாரணை அதிகாரியை மாற்ற வேண்டும்னு சில சமயம் கேட்கறதும், விசாரணை அதிகாரிக்கு வந்து ஏற்படக்கூடிய சிக்கல்களை அவர்கள் எப்படி கையாள்கிறார்கள் அப்படின்னு பாக்குறது, இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அதனாலதான் சொல்றேன், இந்த சிபிஐனுடைய தன்னாட்சியை பற்றி பேசும்போது பைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கறதுல பெரிய ப்ராப்ளம் இருக்க போறதில்லை. ஏனென்று கேட்டால், நீங்க சொல்ற மாதிரி தனியாக பட்ஜெட்ல வந்துட்டு எப்படி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு தனி பட்ஜெட் ஒதுக்கப்படுகிறது, அந்த மாதிரி சிபிஐ கொடுக்கல, ப்ராப்ளம் இல்ல. ஆனா எங்க பிரச்சனைகள் வருதுன்னு கேட்டீங்கன்னா, சிபிஐனுடைய டைரக்டராக யாரை நியமிப்பது அப்படிங்கிற அதிகாரம் மிக மிக முக்கியமான அதிகாரம். அந்த அதிகாரத்தை இன்னைக்கும் சிபிஐ டைரக்டரை அப்பாயின்ட் பண்றதுங்கிறது மத்திய அரசாங்கத்திடம் இருக்கிறது. அதுல வந்து நம்ம வந்து சீரியஸா யோசிக்க முடியும். எப்படி வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனருக்கு வந்து பிரைம் மினிஸ்டர், லோக்சபாவோட எதிர்க்கட்சி தலைவர், பிரைம் மினிஸ்டர் நியமிக்கிற இன்னொரு அமைச்சர் எப்படி உட்கார்ந்து முடிவு செய்கிறார்களோ, அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்ல வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு இண்டிபெண்டன்ஸ், ஒரு ஆபீசர். ஏனென்று கேட்டால், இப்ப கூட நீங்க ரொம்ப சிம்பிளா பார்க்க முடியும். மத்திய அரசாங்கம் ஒருவரை நினைத்து விட்டால், முடிவு செய்து விட்டால், எதிர்க்கட்சி தலைவர் வந்து மைனாரிட்டி, 3 பேர்த்துல ஒருத்தர் மைனாரிட்டி தானே, அவர் என்ன கருத்து சொன்னாலும் இவங்க 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்க முடியும். அதனாலதான் சுப்ரீம் கோர்ட்ல வந்து தாமஸோட வழக்குல வந்து நியூமரிக்கல் மெஜாரிட்டிங்கிறது இந்த டெமோக்ராட்டிக் வந்து அவசியப்படக்கூடிய ஒன்று. அதனால இதுல நாங்க கை வைக்க முடியாது. பட் ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிடப்பட்ட நபரை பற்றி ஒரு குற்றச்சாட்டை சொல்வார் என்றால் அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அதற்கான காரணத்தை நீங்க உங்களோட ஃபைல்ல நோட் பண்ணணுங்கிற விஷயம் தான் உச்சநீதிமன்றம் சொன்னது. அதுதான் இன்னைக்கும் சொல்றோம். சிபிஐ தனியாக அவரை வந்து தனியாக தனிமைப்படுத்தி அவர்கள் இன்வெஸ்டிகேஷன்ல வந்து குறுக்கிடுறதோ அல்லது வந்து அவர்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து அரசாங்கம் வந்து எந்த உதவியும் பண்ணாம இருக்கிற அர்த்தத்துல நாம புரிஞ்சுக்காம, சிபிஐ அப்படிங்கிற ஒரு உயரிய அமைப்புக்கு அப்பாயின்மெண்ட்ல அவங்களை வந்து நியமிக்கின்ற அதிகாரத்தை ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்திடம் கொடுக்காமல், அதை பல்வேறுபட்ட சுப்ரீம் கோர்ட்ல ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ், லோக்சபாவோட எதிர்க்கட்சி தலைவர், பிரைம் மினிஸ்டர், இந்த ரெக்கமெண்டேஷன் இப்ப வந்திருக்கு. அதே மாதிரி அந்த ஆபீசர்ஸுக்கு ஏதாவது அவங்களோட அப்பாயின்மெண்ட்ல வரக்கூடிய ப்ராப்ளத்தை யாரு டீல் பண்றது? அது சம்பந்தப்பட்ட மினிஸ்டரா இல்ல வந்து அதிகாரிகள் குழுவா, நான் சொல்ற செக்ரட்டரிஸ் கமிட்டியா? இல்லைங்க, நான் முடிச்சுக்கிறேன். அல்லது இன்னைக்கு வந்து அவங்க ஒரு சஜஷன் வந்திருக்கு, ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளா? இதெல்லாமே நம்ம வந்து ஒவ்வொரு செட்டப்பா இது எப்படி இந்த சிபிஐ வந்து ஒரு அரசாங்கத்திடம் இருந்து ஒரு கட்சியிடம் இருந்து காப்பாற்றி இந்த நாட்டு மக்கள் உண்மையாகவே இவர்கள் புலனாய்வு செய்தால் அதில் உண்மை வெளியே வரும், இவர்கள் புலனாய்வு செய்தால் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு மெசேஜை கொடுக்கிறதுக்கு தான் இவ்வளவு தூரம் நம்ம கவலைப்படுறோம். ஏனென்று கேட்டால், ஒரு புலனாய்வு அமைப்பு என்பது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல போச்சுன்னு சொன்னா நீதி அப்படிங்கறதுதான் முதல்ல அடி வாங்கும். நீதி மேல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்து மேலேயே நம்பிக்கை போயிடும். அது சாதாரணமா வந்து
இதே வந்து உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு வந்து இப்ப மத்திய அரசுங்கும் போது பாஜகவும் ஆட்சி அதுதான் சொல்றேன். ஒரு அரசாங்கம் சிபிஐயை தவறாக பயன்படுத்துகிறதுன்னு சொன்னா வெறுமனே பொதுவா சிபிஐ மேல இண்டிக்மெண்ட் வந்ததுக்கெல்லாம் வந்து ஒரு அரசாங்கத்தை நம்ம வந்து குற்றம் சாட்ட முடியாது. நான் என்ன சொல்றேன், சில சமயத்தில் ஒரு சில ஆபீசர்ஸ் லெவல்லயே வந்து ஒரு குற்றவாளியை காப்பாற்றுவதற்கான முயற்சி நடக்கலாம். ஆதாரம் என்ன? அரசாங்கம், நான் சொல்றேன், இப்போ நிலக்கரி சுரங்க ஊழல் ஒதுக்கீட்டு வழக்கிலே சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட நபர்களிடம் கொண்டு போய் அறிக்கையை காட்டுனதான் உச்சநீதிமன்றத்துடைய கோபத்திற்கு காரணம். நீங்க குற்றம் சாட்டப்பட்டவர் இல்லன்னு சொன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? பார்லிமெண்ட்ல வந்து ஒரு மினிஸ்டர் வந்து என்னை காப்பாத்துறாங்க அப்படிங்கிறதுல எவிடன்ஸ் கதிர் வந்து ஒரு சரியான வாதத்தை வச்சாரு. 67% வந்து கன்விக்ஷன் கேசஸ், 100% வழக்கு பதிவு பண்றாங்கன்னா 67% வந்து கன்விக்ஷன் ரேட் காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த 67% வழக்குகளும் பாத்தீங்கன்னா இட் இஸ் பாயிண்டட் அவுட் அன் இண்டிவிஜுவல் கேஸ். ஒரு தனிநபர் சம்பந்தப்பட்ட கேஸ்ல தான் 67% ரேட்டிங் காமிக்கிறாங்களே தவிர மீதி இருக்கிற 33% வழக்குகள் அரசியல் பழிவாங்கக்கூடிய வழக்குகளாகத்தான் இருக்கு. நீங்க அது பாஜகவாக இருக்கட்டும் அல்லது காங்கிரஸாக இருக்கட்டும் அல்லது காங்கிரஸ் இன்னும் ஒருபடி மேலே போய் யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள் குரவலையை நெரிப்பதற்கும் கூட நாங்கள் தயங்க மாட்டோம் என்று இன்னைக்கு மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சி அவர்களாக இருந்தாலும் சரி இவர்களாக இருந்தாலும் சரி அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு வெளிப்படையாக யாரெல்லாம் மத்திய அரசுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். இது சிபிஐ அப்படிங்கறதுல தன்னதிகாரம் ஏன் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப இவர்கள் மாநிலத்தினுடைய அந்த உரிமையை நசுக்குகிறார்கள். மாநிலத்துல எங்களுக்கு நீ ஆதரவு கொடுக்கலன்னா உடனே நாங்க சிபிஐ வச்சு நோண்டுவோம். முலாயம் சிங்காக இருக்கட்டும், மாயாவதியாக இருக்கட்டும், நம்முடைய மரியாதைக்குரிய ஆந்திரா மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வருடைய மகனாக இருக்கட்டும், ஏன் இன்றைக்கு இன்னும் ஒருபடி மேல இப்படி பாத்தீங்கன்னா நீங்க வந்து சிபிஐ என்று மட்டும் இல்லை, அப்படி நோண்ட வேண்டும் பல துறைகள் இருக்கின்றன. இன்கம் டாக்ஸ் இருக்கு. அப்புறம் ரொம்ப ரீசன்ட் விஷயம், ஒரே ஒரு வழக்கு மட்டும் சொல்லணும். ஆதரவை வாபஸ் வாங்கணும்னு தளபதி 24 மணி நேரம் இல்ல, நைட் வாபஸ் வாங்குறாங்க, அடுத்த நாள் காலையில நான் அப்ஜெக்ட் பண்றேன். அது வந்து சிபிஐ ரைடே கிடையாது. கார் வந்து ஒரு தனி இண்டிவிஜுவல் வந்து நீங்க தவறான தகவலை பதிவு பண்ணும்போது நான் எனக்கு ஆன்சர் பண்றது எனக்கு நான் சொல்றதை கேளுங்க. காலையில அங்க இருந்தேன், காலையில இருந்தீங்க, நீங்க சாயங்காலம் இருந்தீங்க, அது பாச்சு இல்ல, அது பேச்சு இல்ல. சிபிஐ வந்து கார் வந்து ஸ்மக்லிங் பண்ணி வந்தது, சரியான இது இல்லாம வந்தது, அதை தேடிதான் வந்தாங்க. அந்த கார் இருந்தது உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு தான் அந்த கேஸ் வருது. அன்னைக்கு தான் 7ல இருந்து அந்த கார் இருக்கு. ஆர்குமெண்ட்டுக்காக சொல்லக்கூடாது. யார் ஆர்குமெண்ட்? நீங்க தான் ஆர்குமெண்ட். தவறான தகவலை நீங்க சொல்றீங்க. சிபிஐ ரைடே கிடையாது. சமீபத்துல ஒரு வழக்கு, 2 வழக்கு நான் அது தப்பு. அதை நீங்க வாங்கிங்க. 2 வழக்கு அவங்க வீடு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு இல்ல, 2 வழக்கு நான் முன்னிலைப்படுத்துறேன். அதே மாதிரி இன்னொரு ஊழல் வழக்கு இருங்க. போபர்ஸ் பீரங்கி போல நீங்க இவ்வளவு இன்டர்னலா போறப்ப நானும் கொஞ்சம் இன்டர்னலா போக. போபர்ஸ் பீரங்கி பேர ஊழல் வழக்குல உச்சநீதிமன்றம் ஒருவரை குற்றவாளி என்று கை நீட்டியதற்கு பிறகும் இவர்களாக குற்றச்சி குற்றமற்றவர் என்று பிரகடனப்படுத்தினார்கள். சமீபத்தில் நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம். மரியாதைக்குரிய சோனியா காந்தி அம்மையாரினுடைய முன்னாள் உதவியாளர் இன்றைக்கு குற்றமற்றவர் என்று நிரூபிக்க அவர்கள் சிபிஐ அறிவித்திருக்கிறார்கள். சிபிஐ அறிவிக்கல, கோர்ட் அறிவித்திருக்காங்க. நீங்க சிபிஐ அறிவிக்கல, கோர்ட்ல விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது கூட அக்கம்பெனி பண்ணி அவரோட ஃபாரின் கணக்குக்கு கூட போனது பாத்தீங்கன்னு சொன்னா நேரடியாக மத்திய சட்ட அமைச்சர் நேரடியாக தலையிட்டாரு. இல்ல அப்படி பாத்தீங்கன்னா மத்திய சட்ட அமைச்சர் எந்த குற்றவாளியோடயும் போக மாட்டாங்க. நீங்க சொன்ன அத்வானியினுடைய விவகாரத்தில் உங்களுக்கு வந்து அயோத்தி விவகாரம், அயோத்தி வழக்குகள் போன்ற பல கதைகள் வந்து உங்களுக்கு வந்து பாஜக மேலே இருக்கு. இல்லைங்க, நான் கதைகள் இந்த மாதிரி நீங்க வந்து பொத்தாம்புதுவான குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்றேன், சிபிஐ வந்து சார்ஜ் ஷீட் போடலையோ இல்ல ட்ரையல் நடத்தலையோ இல்ல வந்து அந்த நேரத்துல வந்து இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு ட்ரையலை வந்து நடத்த வேண்டியதுல நீதித்துறைக்கு சேர்ந்த பங்கு இருக்கு. அதனால பொத்தாம்பதுவா நீங்க வந்து அந்த கேஸ் நடத்தல இந்த கேஸ் நடத்தலங்கிற ஒரு குற்றச்சாட்டு வராதீங்க. நான் என்ன சொல்றேன், லிபரல் கமிஷன் வந்து இருந்தது. நான் என்ன சொல்றேன், ஒரு கமிஷன் வந்து மன்மோகன் சிங் இது மன்மோகன் லிபரல் கமிஷன்ல நீங்க வந்து இவ்வளவு நாள் காலதாமதம் அப்படின்னு சொன்னா வெறுமனே வந்து அது வந்து பாஜக மட்டுமே ஒரு கமிஷனோட என்கொயரி நிறுத்தி வைக்க முடியுமா? இந்த மாதிரி பொதுவா வந்து பிஜேபி என்ன ஆதாரம் இருக்கு? ஒரு அரசாங்கம் வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்க துஷ்பிரயோகம் பண்ணதுக்கு ஏதாவது ஆதாரத்தோட சும்மா பொதுவா சிபிஐ இருக்கிற நான் இப்ப உள்ள அரசு வந்து நியாயப்படுத்தல. ஆனா என்ன
இதே குற்றச்சாட்டுகள் பாஜக தலைமையில இருந்திருக்கலாம். நீங்க அதற்கான ஆதாரம் என்ன? உச்சநீதிமன்றம் எந்த அளவுக்கு மத்திய அரசாங்கத்தை நேரடியாக குற்றம் சாட்டியதெல்லாம் சொல்லணும். கதிர் கிட்ட கேக்குறேன். கதிர் இப்ப சாதாரணமா இன்றைக்கு சிபிஐ என்பது ஒரு மாநில அரசையோ அல்லது மாநில கட்சியையோ அல்லது வேறு அரசியல் ரீதியான பகைமைக்கு எதிராகவோ பயன்படுத்தப்படுவதாகத்தான் இங்க ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அப்படி இல்லை என்ற கருத்தை திரு ராஜேந்திரன் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் பொதுவாக பார்க்கும்போது இப்படி சிபிஐ இதிலெல்லாம் எந்தவித சம்பந்தமும் படாமல், அதாவது எந்தவித அரசியல் கலப்பும் படாமல், அதாவது மத்தியிலே ஆளுகின்ற கட்சி எதுவாக இருந்தாலும் அவருடைய வார்த்தையை கொஞ்சம் கூட காதில் போட்டுக் கொள்ளாமல் துணிகரமாக செயல்பட முடியுமா? சுயேட்சையா செயல்பட முடியுமா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறதா? இதுவரை அப்படி சிபிஐ செயல்படல என்றதான் நம்ம சொல்றோம். ஒண்ணு ராஜீவ்காந்தி பீரியட்ல ஒரு சிங்கிள் டைரக்ஷன் ஒண்ணு வந்துச்சு. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு டெபுட்டி செக்ரட்டரி இல்லைன்னா அதுக்கு மேல இருக்கிறவங்க மேல ஏதாவது குற்றச்சாட்டு வந்துச்சு, அதை மத்திய அரசாங்கத்திடம் பர்மிஷன் வாங்கிட்டு தான் சிபிஐ வழக்கே நடத்தணும்ன்றத ராஜீவ்காந்தியுடைய ஒரு சிங்கிள் டைரக்ஷன். அது ஹவாலா வழக்குல உச்சநீதிமன்றம் கண்டிச்சு மாதிரி இந்த டைரக்ஷனை மாதிரிலாம் கண்டிச்சது. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியோட கைப்பாவையாக ஒண்ணு சிம்பிளா சொல்லுமே. இப்ப தனியார் தொலைக்காட்சி ஒன்றுல இதனுடைய ஈவிகே சிலகம் என்ன சொன்னாரு, ஒரு விவாதம் நடந்து அனுப்புறேன், சாதாரணமா நடந்துகிட்டு உங்க அலுவலகத்துக்கு சிபிஐ அப்பெல்லாம் தெரியுது ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் உள்ள இருக்குன்றது ரொம்ப சிம்பிளா தெரியுது. அது மட்டும் இல்ல கிடையாது, எல்லா போலீஸ்லயுமே சொல்றேன், மத்திய உள்துறை அமைச்சகம் இந்தியன் இன்ஃபர்மேஷன் ஆஃப் பப்ளிக் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நடத்திய ஆய்விலேயே பொதுவாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, போலீஸ் பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, ரெண்டாவது கரப்ஷன் இருக்கு அப்படின்றாங்க. அப்ப இந்த விஷயத்தை இப்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் எழுப்புகிறீர்கள். நான் கேட்பது, எதிர்காலத்தில் இதை எப்படி தவிர்க்க முடியும் என்று நினைக்கிறீர்கள்? அதாவது இந்த குற்றச்சாட்டு இருக்குமானால், இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் தேவை. இந்த ஆக்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டெல்லி எஸ்டாப்ளிஷ்மென்ட் மட்டுமே பேசிக்கிட்டு அதுல கவர்மெண்ட் உள்ள புகுந்து ஒரு பல்லு இல்லாத பாம்பாக மாத்துகிறது. இப்ப நீங்க நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் இருக்கா, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதுக்கு என்ன காரணம் இருக்கு? ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் சரி கதிர், அந்த ஆக்டின் பிரகாரம் திருப்பி தொடர்பு சிபிஐ அப்படிங்கும்போது முக்கியமான துறை என்னன்னாக்க இது பொலிட்டிக்கல் எக்கனாமிக். திருப்பி தொடர்பு கொள்கிறேன் கதிர். இப்ப பிரசன்னா அவர் சொல்றாரு, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் போன்ற விஷயங்கள் இன்றைக்கு சிபிஐயோட அதை போய் ஒப்பிட முடியாது. ஏனென்றால் அதற்கு பெரிய அளவில் அதிகார வரம்பெல்லாம் கிடையாது உங்களுக்கு. ஆக இந்த விஷயத்தில் சிபிஐ என்பது ஒரு தன்னிச்சையாக ஒரு இடத்திலே விசாரணை செய்வதற்கும் தன்னிச்சையாக அவர்கள் இன்வெஸ்டிகேஷனை தொடர்வதற்கும் இந்த அதிகாரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அது எந்த இடத்தில் அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது என்பதுதான் நம்முடைய இப்போது கேள்வி. இன்றைக்கு இது ஒரு முதல் கட்டமாக ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது? இன்றைக்கு திரு சிதம்பரம் அவர்கள் தலைமையிலே அமைக்கப்பட்ட குழு, அது கொடுத்த பரிந்துரைகள் இப்படி ஒரு பரிணாம வளர்ச்சியாக நகர்ந்து சென்றால் தானே இது முடியும். ஆனால் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப வானதி மேடம் சொன்னாங்க, பினான்சியல் ஃப்ரீடம், அதாவது அவர்களுக்கு மற்றவங்கள்ட்ட அந்த காசுக்காக, அதாவது ஆபீஸ்ல ஒரு டேபிள் சேர் வாங்கணும்னாலும் ஒரு பர்னிச்சர் வாங்கணும்னாலும் அதுக்கெல்லாம் அந்த மினிஸ்ட்ரிக்கு எழுதிட்டு இருக்க வேண்டியது இல்லைங்கிற ஒரு கருத்தை அவங்க சொல்றாங்க. ஆனால் நீங்கள் இந்த இடத்தில் விசாரணையை நடத்துங்கள், அல்லது இந்த இடத்தில் விசாரணை தொடராதீர்கள், அல்லது விசாரணையை வாபஸ் பெற்றுவிட்டு உடனே புறப்பட்டு வந்து விடுங்கள், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் அவங்க கேட்காம இருக்கணும்னு பதில் முடிச்சிடறேன் நானு. இல்ல நான் ஒரு ஒப்பிட்டு சொல்ல விரும்புறேன். நீங்க சிபிஐ இந்தியால இருக்கு இல்லையா, அதே மாதிரி நீங்க அமெரிக்கன் எம்பசில போனீங்கன்னா FBI இருக்கு, ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். நீங்க அதனுடைய கட்டமைப்பு ஸ்ட்ரக்சரே பாத்தீங்கன்னா, பிரசிடென்ட் கான்ட் குவெஸ்டின் FBI. அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான், இது தப்பு
அவங்களுடைய அந்த மோட்டோஸ் பாத்தீங்க அப்படின்னா தெளிவா கொடுத்துருவாங்க. உள்நாட்டினுடைய அச்சுறுத்தல், வெளிநாட்டினுடைய தகவலால் அச்சுறுத்தல், உள்நாட்டில் ஏற்படுகிற அசம்பாவிதங்கள், ஊழல்கள், இது எல்லாத்தையும் வந்து நேரடியாக சென்று ஒரு ஒரு ஃபைண்டிங்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான அமைப்பு தான் FBI. நீங்க பிரசிடென்ட் சொன்னா கேட்க மாட்டான், போயாண்டு போயிடுவான். ஆனா இங்க அப்படி கிடையாது. அப்படிப்பட்ட நடைமுறைகள் இங்க இல்ல. முடியாது. அதத்தான் நான் ஒரு ஒப்பீட்டு உண்மையில பண்ண விரும்புறேன். நீங்க ரஞ்சித் சின்ஹாவினுடைய நியமனம் வந்துச்சு, நான் முடிச்சிடுறேங்கய்யா. ரஞ்சித் சின்ஹாவினுடைய நியமனம் வந்துச்சு. சென்னையில வழக்கு, தில்லியில வழக்கு, உச்ச நீதிமன்றத்துல வழக்கு, 3 நீதிமன்றங்கள்லயும் வழக்கு. ஏன் அவரை வந்து நியமிச்சீங்க? ஏற்கனவே லல்லு பிரசாத் யாதவ் அவர்களுடைய மாட்டு தீவன ஊழல்ல வந்து சாதகமான ஒரு அறிக்கையை தயார் செய்து தாக்கல் செய்த ஒரு அதிகாரி தான் ரஞ்சித் சின்ஹா. நீங்கள் அவரை நியமிக்க கூடாது, அவர் ஒரு பயஸ்ட் அதிகாரி அப்படின்னு சொல்லி நீதிமன்றங்கள்ல வழக்கு வந்துச்சு. நீதிமன்றம் அதை நான் லுக்கின்ட்டு பண்ண முடியாது, அதை நியமிக்கப்பட வேண்டியவைகள் எல்லாம் சேர்ந்து நியமித்திருக்கிறார்கள் என்பது ரீதியான போச்சு. ஆனால் இங்க நியமிக்கப்படுகிற அதிகாரி, அமெரிக்காவில் நியமிக்கப்படுகிற அதிகாரி கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாது. உடனே போனை கட் பண்ணிடுவான். ஐம் நாட் ஆன்சரபிள் டு யூ அப்படின்னு கட் பண்ணிடுவான் போனை. இங்க நம்ம சாதாரணமா ஒரு காவல் நிலையத்துல நம்ம தெருவுல இருக்கிற 2 பயலை கூட்டிட்டு போனோம்னா இங்க இருக்கிற வட்ட செயலாளர் போய் முதல்ல நிப்பார், அவனை விடு, அவன் நாளைக்கு எனக்கு ஓட்டு. அதை போல இவர்கள் ஒரு உயர்ந்த அதிகாரம் படைத்த ஒரு காவல் அமைப்பு. நீங்க அருண்ஜேட்லி அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல வந்து இண்டிபெண்டன்ட் போலீஸ் இருக்கு. இண்டிபெண்டன்ட் போலீஸ் என்ன பண்றாங்கன்னா தட் இஸ் சோ கால்ட் ஸ்டேட் போலீஸ். அவன் நினைக்கிறது தான் அதிகாரம், அவன் நினைக்கிறது தான் முடிவு. அது வேறு வகையிலும் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு, எதிர்விளைவுகளையும் ஏற்படுத்த முடியும். அதுக்கு இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம். இப்போ வானதி மேடம், நான் கேட்கிறது, இன்றைக்கு நீதிமன்றம் என்று இருக்கு, அது வந்து உண்மையிலே வந்து ஒரு இன்றைக்கு ஒரு அரசில் உடைய எல்லா விஷயத்திலும் ஒரு மக்களுக்கு ஒரு தீர்வை தரக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கு நீதிமன்றம் இருக்கிறது. ஒரு மக்களுக்கு ஒரு அச்சாணி போல இருக்கிறதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு மக்களுடைய நம்பிக்கை மேலாத அச்சாணினே சொல்லலாம். நிச்சயமா அந்த அச்சாணி மாதிரி. அப்படி ஒரு அமைப்பாக இந்த புலனாய்வை கொண்டு வர முடியுமா? அதுதான் எதிர்பார்க்கிறார்கள் நீங்க சொன்னீங்க. இப்ப பிரசன்னா அதெல்லாம் சொன்னாரு எதிர்பார்ப்பு. இப்ப இவர் ஐயாவுக்கும் கூட அதுதான் எதிர்பார்ப்பா இருக்கும். அதாவது ஒரு நாட்டில் வந்து ஒரு பிரச்சனை என்று வரும்போது அந்த புலனாய்வு எந்தவித பாரபட்சமும் இன்றி ஒருதலை பட்சம் இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நிச்சயமா எதிர்பார்க்கிற ஒன்று. அப்படி கொண்டு வர முடியுமா? நிச்சயமா கொண்டு வர முடியும். ஏனென்று கேட்டால் நீங்க வந்து ஜுடிஷியரி இவ்வளவு தூரம் சொல்றீங்க. ஜுடிஷியரியோட நீதித்துறை மீதான ஒரு தன்னாட்சி பெற்றவர்கள், சுதந்திரம் பெற்றவர்கள், அவர்கள் நினைத்தால் அரசாங்கத்தை கடுமையாக சாட முடியும், அவங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கும்போது இன்னொரு விஷயத்தையும் பாருங்க. உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதற்கான நடைமுறை அப்படிங்கிறது ஒரு காலத்துல அரசியல்வாதிகள் கையில தான் இருந்தது. அரசியல்வாதிகள் நான் சொல்றது அரசாங்கத்தை நடத்துபவர்கள் கையில். அது வந்து கட்சி தானே அரசாங்கத்தை நடத்துது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல என்ன முடிவு பண்ணாங்க? ஹைகோர்ட் ஜட்ஜஸையும் அங்கிருந்து வரக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாருமே பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸ் டிசைட் பண்ணி இவங்க எங்களோட கேண்டிடேட், இவர் எங்க கட்சியில வந்து அங்க இருந்தாரு, இல்ல சீட்டு கேட்டாரு, இல்ல அவர் அதனால ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகட்டும் ரெக்கமெண்ட் பண்றாங்க. இந்த மாதிரியான சில அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கிறதால நீதித்துறையினுடைய நம்பகத்தன்மை பாதிக்கப்படுகிறது. அதனால நீதித்துறை நியமிக்கிறது அப்படிங்கிறது முழுமையாக எங்களிடம் நாங்களே பார்த்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொலாஜியம் போட்டாங்க. உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி, அவருக்கு கீழே இருக்கிற சீனியர் ஜட்ஜஸ், இமீடியட் சீனியர்ஸ் 3 பேர், அதே மாதிரி அந்த உச்ச நீதிமன்றத்தில் அந்த சம்பந்தப்பட்ட மாநிலத்தில் நீதிபதியாக, மாநிலத்தை சார்ந்த நீதிபதியாக இருக்கக்கூடிய நபர், இவர்கள் எல்லாம். ஏனென்றால் அவர்களுக்கு தான் தெரியும் உள்ளூர்ல வந்து அவருக்கு என்ன பேர் இருக்கு அந்த ஜட்ஜஸ் பத்தி. அப்ப கொலாஜியம் டிசைட் பண்ண ஆரம்பிச்சு இப்ப அதுலயும் பாத்துட்டீங்கன்னு சொன்னா ஒரு சில நடைமுறை சிக்கல்கள் வருது. இந்த மாதிரி நியமனத்தில் கூட நீதிபதிகள் அவர்களுக்குள்ளாக தாங்களாக முடிவு செய்யும் போது அவர்களுக்கென்று ஒரு சாய்ஸ்ல வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது அவங்களோட சாய்ஸ்ல வந்து ஆட்களை கொண்டு வருகிறார்கள், நீதிபதிகளுடைய மகன் மகளுக்கு முன்னுரிமை தருகிறார்கள், இந்த மாதிரி விஷயங்கள் வருது. இதுல எந்த ஒரு அமைப்பு தன்னாட்சியாக, இப்ப கூட சகோதரர் சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னார், FBI வந்து போன் பண்ணாங்கன்னு சொன்னா அரசாங்கத்துல போய் அவன் வேலையை பார்த்துட்டு. நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம ஊர்ல SI கூட அந்த அதிகாரம் இருக்கு. பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணா கூட வையா போன என் கேஸ நான் விசாரிக்க முடியுங்கிற அதிகாரத்தை சட்டம் வழங்கி இருக்கிறது. அதை எத்தனை பேர் பயன்படுத்துகிறார்கள்? பயன்படுத்த இந்த அரசாங்கத்தினுடைய கைகள் அவர்களை அனுமதிக்கிறதா அப்படிங்கறதான் கேள்வி. ஏன் என்று கேட்டால் இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி பத்தின ஒரு கேஸ் விசாரிக்கிற ஆபீசரை தூக்கி ஒரே வருஷத்துல 27 முறை டிரான்ஸ்பர் பண்றாங்க. அப்போ
ராகுல் காந்தி பேரை நீங்க ராகுல் காந்தி பேர்ல என்ன கேஸ் வந்தது? இல்ல ராகுல் காந்தி பேர்ல என்ன கேஸ் வந்தது? 27,000 எங்க சாரி ராபர்ட் வதேரா. எஸ் எஸ் சார், சாரி சார், எஸ் சார், யூ ஆர் அப்ஜெக்ட் சார், ஐ அக்ரி சார், இட் இஸ் நாட் ராகுல் காந்தி. ராகுல் காந்தி பேரை சொன்னோன்னு நீங்க இந்த அளவுக்கு ராகுல் காந்தி பேரை எப்படி சொல்றீங்க? இல்லாத ஒண்ணு சொன்னா என்ன? சரிங்க, வீர வரத்தான போகுது. இப்ப வந்து என்ன ராபர்ட் வதேரா மேல வந்திருக்கிறதுக்காக முதல்ல பதில் சொல்லுங்க. ராபர்ட் வதேரா மேல வந்த கேஸுங்க சொல்றேன், நான் டிரான்ஸ்ஃபருக்காக சொல்றேன். ஒரு ஆபீசர் நேர்மையா அவரோட இன்வெஸ்டிகேஷன் வந்து செய்யும் போது நீங்க வந்து அந்த அதிகாரிக்கு வந்து அந்த பணி சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு அப்படிங்கறது இல்லாத பட்சத்துல இந்த மாதிரியான குளறுபடிகளுக்கு வாய்ப்புண்டு. தன்னாட்சின்னு நம்ம பேசும்போது இவர்களுக்கு இந்த ஆபீசர்ஸ்கான அவர்களுடைய அதிகாரத்தை செலுத்துவதற்கான தடை கற்களாக இருப்பவைகளை எப்படி களையணும்னு பார்க்கும்போதுதான் நம்ம தன்னாட்சி பத்தி அதிகமா யோசிக்கிறோம். போட்ட தேர்வுக்குள்ள என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல 2 வருஷம், அப்படி அவர் யாருக்கும் கட்டுப்பட்டவர் இல்ல. அவருடைய வேலை வந்து இன்வெஸ்டிகேஷன் மட்டும்தான். இப்ப போட்ட புது தேர்வுக்குழு வந்து அந்த ஒரு கான்செப்ட வச்சு இன்வெஸ்டிகேஷனுக்கு தனி டைரக்டர், அது சிபிசி அப்பாயிண்ட் பண்ணும். அது மாதிரி தனி ஆபீசர் இல்லைங்க. இன்வெஸ்டிகேஷனுக்கு எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. நான் சொல்லிடுறேன், இன்வெஸ்டிகேஷன் இல்ல மேடம், இது ப்ராசிக்யூட்டர் prosecuting director prosecuting என்ன சார் நீங்க it is all right how you are derived that prosecution is different, investigation is different. எது எப்படி ஓகே நீங்க சொல்றீங்க? என்ன தப்பு இல்லங்கறீங்க? எப்படி தப்பு? prosecution எப்படி சார்? என்ன தப்பு? மாறி சொல்றீங்க என்ன தப்பு? விசாரணை அதிகாரி என்பவர் வேறு, வழக்கை நடத்துகிறவர் என்பவர் வேறு. அது தப்பு நடந்து போச்சுன்னா அது ஒரு பெரிய இது இல்ல. நான் சொல்றது அதுக்கு prosecutionக்கு தனியா ஒன்னு போட்டுருக்காங்க. அப்ப வரும்போது சரியா இருக்கணும். அத ஒரு பெரிய இதா எடுக்கறீங்க. சார் ரெண்டு பேரும் வித்தியாசப்பட்டு நீங்க வந்து சத்தம் போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? சப்ஜெக்ட் என்ன? அதுக்கு வாங்க நீங்க. சப்ஜெக்ட் வந்து சென்ட்ரல் டீம் மாதிரி. சப்ஜெக்ட் நான் சொல்றது இண்டிபெண்டன்ட்டா வர்றதுக்காக அந்த மாதிரி ஒரு இந்த தேர்வுக்குள்ள ஒரு இதை ஏற்படுத்தி இருக்கேன்னா you accept it. Subject is CBI Central Bureau Investigation is a Congress. அப்பா சொல்லிட்டாங்க. இதுக்கு அதுக்கு என்ன? நான் தவறு இல்லாததை சொல்லி இருந்தா ரைட். நீங்க மக்களுக்கு தவறான தகவல் கொடுக்க கூடாதுங்க. நீங்க திருத்திட்டீங்க, நான் ஒத்துக்கிட்ட தவறான தகவல் இல்லை. அது ஏன் கோவப்படுறீங்க? இல்ல நீங்க வந்து அது தப்புனா நீங்க தப்பு போட்டு பேசுறீங்கன்னா நானும் தான் தப்பு. இல்லங்க தப்புனா தப்புன்னு தான் சொல்றேன். திருப்பியும் மத்திய அரசாங்கம் சிபிஐயை தவறாக பயன்படுத்துகிறது ஏதோ ஒரு குவார்டர்ல இருந்து குற்றச்சாட்டு வந்தா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பட் ஆனாலும் இதுல வந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மிரட்டப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியில் இருக்கின்ற கட்சியினுடைய தலைவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு பின்னால சிபிஐல டைரக்டரா இருந்து ரிட்டையர் ஆன ஆபீசர்ஸ் வந்து சொல்றாங்க நாங்கள் மிரட்டப்படுகிறோம். முடித்து விட்டோம். அதாவது நமக்கு இந்த நேரம் முடிந்து விட்டது. இதுல வந்து நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அதாவது இன்றைக்கு கூட்டணி கட்சிகளாகட்டும் அல்லது அரசியல் கட்சிகளாகட்டும் அவர்கள் சொல்கின்ற குற்றச்சாட்டுகள் இருந்து அதில் அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வராத வகையில் ஒரு பாரபட்சமற்ற ஒரு விசாரணையை சிபிஐ மேற்கொள்கின்ற அளவிற்கு அல்லது சிபிஐ எந்தவித கடிவாளமும் இல்லாமல் சுயேட்சையாக செயல்படுகின்ற அளவிற்கு ஒரு வடிவமைப்பை உருவாக்க வேண்டியது அவசியம். அது நிச்சயமாக. அதே நேரத்தில் நீங்கள் சொல்வதைப் போல அமெரிக்கா போன்ற நாடுகளிலே மிக அதிகமான தன்னிச்சையான அதிகாரங்கள் பல எதிர்விளைவுகளை ஏற்படுத்தி அங்கு அமெரிக்க அதிபரையே கூட வேவு பார்க்கின்ற அல்லது அரசாங்கத்தையே மாற்றுகின்ற அளவிற்கு சிஐஏ FBI எல்லாம் அந்த அளவிற்கு ஒரு டாமினேட் பண்ணுவதாகவும் நமக்கு தகவல்கள் வருகின்றன. ஆகவே இதை ஒரு எப்படி உங்களுக்கு வந்து ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு கலப்பு பொருளாதாரம் மிக்சட் எக்கனாமி என்று ஒன்றை உருவாக்கினாரோ அதை போல ஒரு நம்ம கிட்ட வந்து இருக்கு வாட்டர் டைப் கம்பார்ட்மெண்ட் தான் சொல்லுவோம். எக்ஸிகியூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் ஜுடிஷியரி வாட்டர் டைப் கம்பார்ட்மெண்ட் ஒன்று பக்கம் சொன்னாங்க திருப்பி வந்துரும். ஒன்றுக்கொன்று ஒரு பிடிமானத்தை ஏற்படுத்திக் கொள்கின்ற அளவிற்கு ஒரு சுயேட்சையான ஒரு செயல்பாடு உள்ள ஒரு அமைப்பாக சிபிஐ மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமும். நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் பல கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு கலைஞர் தொலைக்காட்சி சார்பில் அன்பான நன்றி தெரிவித்துக் கொள்வோம். வணக்கம். மதுரையில் இருக்கக்கூடிய கதிர் சார் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நேரிலே எத்தனை கோணம் எத்தனை பார்வை நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.